வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசியை எப்படி வேக வைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது ப்ரௌன் ரைஸ், அன்பாலிஷ்டு ரைஸ்ன்னு சொல்லுவோம், கைக்குத்தல் அரிசி. இதை எப்படி வேக வைக்கிறதுன்னு பொதுவாக அன்றாடம் சாப்பாட்டுக்கு உகந்த ஒரு அரிசி இது. இந்த அரிசியில் பார்த்தோன்னா நிறைய சத்துக்கள், அதுலேயும் நார் சத்துக்கள், வைட்டமின் சத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் சில விதமான மினரல் சத்துக்களும் அதிகமாகவே இருக்குது. இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு, அதாவது கைக்குத்தல் அரிசி, சொர்ணா மசூரி எடுத்துக்கிறேன். இந்த அரிசின்னு கிடையாது, பாரம்பரிய அரிசிகளில் நமக்கு கருடன் சம்பா, மைசூர் மல்லி, ராஜபோகம்னு நிறைய அரிசிகள் இந்த மாதிரி பழுப்பு நிற அரிசிகள், அதாவது பட்டை தீட்டப்படாத பழுப்பு நிற அரிசிகள் நிறையாவே இருக்குது. அந்த அரிசிகளில் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதை எப்படி வேக வைக்கிறது அப்படின்றது பார்க்கலாம். இந்த அரிசியை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஊற வைக்கிறது சிறந்தது. ஒரு மணி நேரம் ஊற வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த அரிசியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத இந்த ஃபைட்டிக் ஆசிட்னு சொல்லுவோம், அந்த மாதிரி உடலுக்கு தேவையில்லாத சில விதமான நச்சுக்கள் இந்த அரிசிகளில் இருக்கும் பொழுது அது வெளியேறிடும். அதனால் நம்ம ஒரு 2-3 தடவை அரிசியை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா இந்த அரிசியை ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் ஊற வைக்க முடியாது அப்படின்றவங்க குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைக்கும் பொழுது அரிசியை நல்லா வேக வச்சு எடுக்க முடியும். இப்போ அரிசி நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம 1 கப் அரிசிக்கு 3.5 பங்கு தண்ணி தேவைப்படும். நான் மண் சட்டியில் தான் இந்த அரிசியை இப்போ வேக வைக்க போகிறேன். அதே மாதிரி அரிசியை வடிக்க போகிறதும் கிடையாது, நிறக்கட்டி அப்படியே நான் வேக வைக்க போகிறேன். அதுக்கு இந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இதே நீங்கள் அரிசியை வடிக்க போகிறீங்க அப்படின்னா எவ்வளவு தண்ணி வேணாலும், அதாவது ஒரு பங்குக்கு 6லேருந்து 7 பங்கு தண்ணி கூட நீங்கள் வைக்கலாம். 6லேருந்து 7 பங்கு தண்ணி வச்சு அது நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை வடித்து எடுத்துடலாம். பாரம்பரிய அரிசிகளில் அதுவும் இந்த மாதிரி பட்டை தீட்டப்படாத அரிசிகளில் சத்துக்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, அதாவது வெள்ளை நிற அரிசிகளை விட. அதனால் இந்த மாதிரி பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசிகளை நிறக்கட்டி வேக வைக்கிறது நல்லது. இப்போ இது பார்த்தோன்னா நான் 1 பங்குக்கு 3.5 பங்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது இதில் அந்த ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரியான பாரம்பரிய அரிசிகள், அதுலேயும் கைக்குத்தல் அரிசிகளை சாப்பிட்றது உடலுக்கு ஏற்றது. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே எந்த விதமான ரசாயனங்கள், பூச்சிக்கொல்லிகள் இல்லாமல் இயற்கையான முறையில் வளரக்கூடிய அரிசி வகைகள். அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தோன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கும். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கலாம். அதாவது ரொம்ப சிறுதியிலையும் வேணாம், கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சாலே போதும். இந்த அரிசி ரொம்ப பொங்கியும் வெளியில் வந்துடக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி குறைச்சி வச்ச தீயிலேயே கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் அரிசி வேகும். இப்போ பார்த்தோன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம அரிசி எப்படி வெந்திருக்குன்றது ஓரளவுக்கு நல்லா வெந்து வருது. இந்த மாதிரி சாதாரணமாக மண் சட்டியிலேயே நம்ம அரிசியை ரொம்ப எளிமையாக வேக வச்சு எடுக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரியான பாரம்பரிய அரிசிகள், அதுலேயும் பட்டை தீட்டப்படாத அரிசிகளை ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கிறது தவிர்க்கிறது நல்லது. இந்த அரிசியில் பார்த்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் பி சத்துக்கள், சில விதமான புரதச்சத்துக்கள், சில விதமான தாது சத்துக்களும் இந்த அரிசியில் நிறைஞ்சே இருக்குது. அரிசியை அப்பப்போ கிளறி விட்டுக்கிறது நல்லது. அதுலேயும் தண்ணி இருக்கான்றது பார்த்துக்கணும். பொதுவாக அந்த தீ கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பொழுது தண்ணி சீக்கிரமாக வற்றி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தண்ணி இருக்கான்றது பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தீயை நம்ம குறைச்சும் கூட்டியும் வச்சுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சி போயிடும். வெள்ளை அரிசிக்கு மாற்றாக அன்றாட உணவுக்கு இந்த மாதிரி பழுப்பு நிற அரிசி, சிகப்பு நிற அரிசிகளை பயன்படுத்தும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய சதைகளினுடைய ஆரோக்கியம், எலும்புகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். அது மட்டும் இல்லாமல் உடற்பருமனாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த மாற்று உணவு அப்படின்னா அது இந்த மாதிரியான பட்டை தீட்டப்படாத அரிசிகள் தான். ஏன்னா இதில் நார்ச்சத்துக்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான பலவிதமான சத்துக்களும் இந்த அரிசிகளில் இருக்குது. மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள், அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த மாதிரி பட்டை தீட்டப்படாத அரிசிகளை பயன்படுத்துறது ரொம்பவே சிறந்தது. ஒரு 20-25 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா அரிசி நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா அடுப்பை அணைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா அரிசி நல்லா பூ போல் வெந்திருக்கும். இது சாதாரணமாக அன்றாடம் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு உகந்த ஒரு அரிசி. வெள்ளை அரிசிக்கு மாற்றாக இந்த அரிசியை பயன்படுத்தும் போது நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை பெற முடியும். இப்போ நம்மளுடைய அந்த பழுப்பு அரிசி, அதாவது ப்ரௌன் ரைஸ் நல்லா வெந்து தயாராகிடுச்சு. இந்த மாதிரி கைக்குத்தல் அரிசியை வேக வச்சு எடுக்கும் பொழுது அரிசி உடையாமல், அதே மாதிரி குழையாமல் நம்ம வேக வச்சு எடுக்க முடியும். நல்ல ஒரு சுவையான அரிசியாகவும் இருக்கும். குழம்பு, ரசம், சாம்பார், தயிர்னு எது வேணாலும் இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு உகந்த சாதமாகவும் இது இருக்கும். ரொம்ப எளிமையாக ஒரு 30 நிமிஷத்தில் நம்ம இந்த அரிசியை வேக வச்சு எடுத்துட முடியும்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.